பிரபல ஜோதிட கணிப்பின்படி இன்னைக்கு நடக்கிற சிஎஸ்கே வெர்சஸ் டெல்லி அணிகள் மோதும் இந்த போட்டியில் மரணம் ஒன்று நிகழப்போகுது. அதாவது ஐபிஎல் போட்டிகள் தொடங்கி இந்த வருட சீசன் முழுக்க இப்போது வரையிலும் பரபரப்பாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக இந்த வருட சீசனை பொறுத்தவரையில் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இதுவரையிலும் கொஞ்சம் மோசமாக தாங்க போய்கிட்டு இருக்கு. அந்த மோசமான சூழ்நிலைக்கு இன்னையோட சிஎஸ்கே அணி ஒரு முடிவு கட்டுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த சீசன் தொடங்கி இதுவரைக்கும் 3 போட்டிகளில் விளையாடிய சிஎஸ்கே அணி அந்த 3 போட்டிகள்லையும் தொடர்ந்து தோல்வியை தான் அடைஞ்சிருக்கு. ஆகவே அத்தகைய தோல்விகளை தாண்டி இன்னைக்கு போட்டியில் சிஎஸ்கே அணி ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்குது. இதில் என்ன கொடுமைனா, வழக்கமாக நேரடியாக ஒரு போட்டியில் களமிறங்கி அந்த போட்டியில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறதே இப்போ இருக்கிற சிஎஸ்கே அணிக்கு கஷ்டம்தான். ஆனால் தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் தொடர் தோல்விகளை அடைஞ்சு அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷரோட அடுத்த போட்டியில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு கூடுதல் ப்ரெஷரோட அந்த போட்டியில் சிஎஸ்கே அணி களமிறங்கி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் மற்ற அணிகளால் அது சாத்தியமில்லை. ஆனால் சிஎஸ்கே அணியால் அது சாத்தியம்தாங்க. அதுக்கு காரணம் ஒட்டுமொத்த ஐபிஎல் வரலாற்றிலேயே நம்பர் 1 அணி என்னன்னு கேட்டிங்கன்னா அது நம்முடைய சிஎஸ்கே அணி மட்டும்தான். ஆகவே இதுபோல் எத்தனையோ சிச்சுவேஷனில் சிஎஸ்கே அணி அதனுடைய வரலாற்றில் பார்த்துட்டு தான் வந்திருக்கு. ஏன்னா இது ஒன்றும் சிஎஸ்கே அணிக்கு புதிய சிச்சுவேஷன் ஒன்றும் கிடையாது. இதுபோல் ஏற்கனவே பல சிச்சுவேஷன்களில் சிஎஸ்கே அணி பார்த்துட்டு வந்திருக்கும். அதே நேரத்தில் மற்ற ஐபிஎல் அணிகளில் இல்லாத ஒரு விஷயம் நம்ம சிஎஸ்கே அணிக்கிட்டையும் இருக்குது. அதுதாங்க நம்ம தல தோனியோட அனுபவம் அப்படிங்கிறது. என்னதான் இந்த சீசன் தொடங்கி முதல் 2 வார காலம் தல தோனி சிஎஸ்கே அணிக்குள்ளே இறங்கி விளையாடாமல் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைனாலும் வெளியில் இருந்து சிஎஸ்கே அணிக்கு தோனி இப்போவும் வழிநடத்திக்கிட்டு தான் இருக்காப்புல. என்ன ஒன்று, ஓப்பனிங்கில் மட்டும் நம்ம சிஎஸ்கே அணி இந்த சீசனில் கொஞ்சம் பிடிச்சி விளையாண்டாங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணியை அடிச்சுக்கவே முடியாதுங்க. ஓப்பனிங் மட்டும்தான் நம்ம சிஎஸ்கே அணிக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். பந்து வீச்சிலையும் நம்ம சிஎஸ்கே அணிக்கிட்ட குறை இருக்குதான். ஆனால் அப்படிப்பட்ட பலவீனமான பந்து வீச்சையும் சிஎஸ்கே அணி சரி பண்ணியே ஆகணும். அப்படின்னா ஓப்பனிங் பேட்டிங் சரியாக இருந்துச்சுன்னா அதில் கூடுதலாக 40-50 ரன்கள் வரும்போது பலவீனமாக இருக்கிற பந்து வீச்சை அந்த ஓப்பனிங் பேட்டிங் என்பது சரி கட்டிடும். அதே சமயம் சிஎஸ்கே அணியோட இந்த சீசனோட பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயத்தை சொல்லலாங்க. குறிப்பாக பிரசாந்த் வீர் என்ற இளம் வீரர் செம்ம ஃபார்மில் இருக்காப்புல. இதெல்லாம் நம்ம சிஎஸ்கே அணி பக்காவாக யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் கார்த்திக் சர்மா, ஆயுஷ் மாத்ரே, சர்ஃப்ராஸ் கான், ஜேமி ஓவர்டன், அன்சுல் காம்போச் உள்ளிட்ட வீரர்கள் இந்த சீசனில் ஓரளவுக்கு செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. ஆக சிஎஸ்கே அணி ஒட்டுமொத்தமாக மோசமாக விளையாடுது அப்படின்னு சொல்லிட முடியாது. சிஎஸ்கே அணியில் இப்போ இருக்கிற ஒரே ஒரு குறைனா அது நம்ம ருத்ராஜும் சஞ்சு சாம்சனும். இந்த 2 பேரும் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறது தான். இவங்க மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா சிஎஸ்கே அணியை தொடக்கூட முடியாதுங்க. அவ்வளவே இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆள் ஃபார்முக்கு வந்துட்டா கூட இந்த சீசனில் நம்ம சிஎஸ்கே அணியோட ரேஞ்சு வந்துட்டு தாறுமாறு தக்காளி சோறு தான். அது மட்டும் இல்லாமல் இனிமே நம்ம சிஎஸ்கே அணி இன்றைக்கி நடக்க போகிற போட்டியில் இருந்தே கண்டிப்பாக சிஎஸ்கே அணியோட அணுகுமுறை என்பது வேறு லெவலில் இருக்க போதுங்க. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி போட்டியில் டிவால்டு பிரேவிஸு சிஎஸ்கே அணிக்காக களமிறங்க போகிறாரு. இவரை பற்றி கேட்கவே வேணாம். இவர் சும்மாவே காட்டுன்னு காட்டுவாப்பில். இதில் சிஎஸ்கே அணி இவருக்கு ஃப்ரீ ஹேண்டும் கொடுத்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி போட்டியில் இவரோட ஆட்டத்தை பார்க்கும்போதே சிஎஸ்கே அணியோட தலையெழுத்தை ஓரளவுக்கு கணிச்சிடலாம். ஏன்னா ஏற்கனவே ருத்ராஜும் சஞ்சு சாம்சனும் ஃபார்முலையே இல்லை. அந்த நேரத்தில் குறைஞ்சபட்சம் இந்த பிரேவிஸாவது கண்டிப்பாக அதிரடியில் பட்டையை கிளப்பணும். அப்படி இவர் மட்டும் அதிரடி சூறாவளியாக மாறிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ருத்ராஜும் சஞ்சு சாம்சனும் கொஞ்சம் சொதப்பினா கூட அது சிஎஸ்கே அணிக்கு அந்தளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதுலேயும் இந்த டிவால்டு பிரேவிஸோட அதிரடி ஆட்டத்தை பற்றி நம்ம யோசிக்கவே வேணாங்க. இவர் களமிறங்கி இவர் பேட்டில் மட்டும் 2-3 பந்து பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மனுஷன் ருத்ரா தாண்டவமே ஆடி விட்டுருவாப்புல. அதே சமயம் இன்றைக்கி போட்டியில் தல தோனியும் களமிறங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தோனி கேட்டிருந்த அந்த 2 வார கால ஓய்வு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. அதே சமயம் சிஎஸ்கே அணியோட நிலைமையும் கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தல தோனி இன்றைக்கி போட்டியிலேயே களமிறங்குவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி போட்டியில் தல தோனி களமிறங்கினார்னா இன்றைக்கி தாங்க இந்த சீசனில் சிஎஸ்கே அணியோட முதல் போட்டி அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அப்படி ஒரு வேளை இன்றைக்கி போட்டியில் தோனி
களமிறங்கலைனா கூட பிரேவிஸ் வந்துட்டு இன்னைக்கு போட்டியை பார்த்துக்குவாப்புல. அதே சமயம் இன்னைக்கு போட்டியில் தோனி வரலைனாலும் அடுத்த போட்டியில் கண்டிப்பாக நம்ம தல தோனி என்ட்ரி கொடுத்துருவாப்புல. ஆகவே எப்படியும் நம்ம தல தோனி இன்னைக்கு போட்டியில் வந்தாலும் வரலைனாலும் சிஎஸ்கே அணி செய்ய போகிற சம்பவம் என்பது கன்ஃபார்மு தாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு சிஎஸ்கே அணி ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் ஏற்கனவே ஓப்பனிங்கை தவிர்த்து மற்றபடி ஓரளவுக்கு எல்லோருமே நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக நம்ம டெவால்டு பிரேவிஸும் வந்துட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு போட்டி நடக்கிறது சிஎஸ்கே அணியோட ஹோம் கிரவுண்டில், அதாவது சேப்பாக்கம் மைதானத்தில் வச்சு தான் இந்த போட்டி நடக்குது. அதே மாதிரி இன்னைக்கு சிஎஸ்கே அணி எதிர்கொள்ள போகிற டீம் எதுன்னு கேட்டிங்கன்னா டெல்லி அணி. டெல்லி அணியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீசனில் இப்போ வரைக்கும் நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிஎஸ்கே அணிக்கு எதிராக மட்டும் டெல்லி அணியோட ரெக்கார்டு என்பது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அதுவும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ரொம்பவே மோசமாக இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் டெல்லி அணியை மட்டும்தான் சிஎஸ்கே அணியால் ஈஸியாக அடிக்க முடியும். நமக்கு ஒரு பரம அடிமை சிக்குதுன்னா அது இந்த சீசனில் இந்த டெல்லி அணியை மட்டும்தான் சொல்ல முடியும். எப்படி இன்னைக்கு போட்டியில் நம்மக்கிட்ட சிக்குனது ஒரு டம்மி பீஸு, அதே சமயம் இன்னைக்கு மேட்சோ சிஎஸ்கே ஹவுஸு, அந்த பக்கம் டிவால்டு பிரேவிஸு, ஆக மொத்தம் இன்னைக்கு சிஎஸ்கே அணி தான் பக்கா மாசு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு போட்டி இருக்க போகுது. இதை மேலும் உறுதி செய்யும் விதமாக இந்த போட்டியில் யார் ஜெயிப்பா அப்படின்னு ஜோதிட கணிப்புகளும் வெளியாகி இருக்கு. அதன்படி பார்த்தோம்னா இன்னைக்கு நடக்கிற இந்த போட்டி பற்றி ஜோதிட ரீதியில் பார்த்தா சிஎஸ்கே அணிக்கே கொஞ்சம் மேலாதிக்கம் இருக்குங்க. காரணம் என்னென்னா இன்னைக்கு சந்திரன் இருக்கும் நிலை சிஎஸ்கே அணியின் ஓவரால் எனர்ஜிக்கு சாதகமாக வேலை செய்ய போகுது. பொதுவாக இப்படிப்பட்ட நாட்களில் சிஎஸ்கே அணிக்கு மொமெண்டம் என்பது எளிதாக பில்ட் ஆகும். ஆரம்பத்தில் சின்ன தடைகள் இருந்தாலும் மேட்ச் போக போக கண்ட்ரோல் சிஎஸ்கே அணிக்கு வரும் மாதிரி யோகம்தான் இருக்குது. மேலும் சனி கிரகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்னைக்கு மிகவும் முக்கியம். சனி என்ன பண்ணுவார்னா அமைதியாக இருக்கும் அணிக்கு தான் இறுதியாக பலன் கொடுப்பார். சிஎஸ்கே அணி எப்படி இருந்தாலும் கேமை பில்ட் பண்ணும். அந்த குவாலிட்டி இன்னைக்கு சிஎஸ்கே அணிக்கு ப்ளஸ் ஆக போகுது. அதே நேரத்தில் டெல்லி அணிக்கு சனி கொஞ்சம் சோதனை மாதிரி தான் இருக்க போகுது. நல்ல பொசிஷனில் இருந்தாலும் அதை கன்வெர்ட் பண்ண முடியாமல் போகும் சாத்தியம் டெல்லி அணிக்கு இன்னைக்கு நாளில் இருக்குது. செவ்வாய் எனர்ஜியும் இன்னைக்கு முக்கியம். இது அக்ரஷன் ஃபினிஷிங்குக்கு காரணமாகும். இன்னைக்கு செவ்வாய் என்பது சிஎஸ்கே பக்கம் கொஞ்சம் ஆதரவாக இருக்குங்க. அதனால் முக்கியமான ஓவர்ஸில் அல்லது ப்ரெஷரான சுச்சுவேஷனில் சிஎஸ்கே வீரர்கள் தான் போல்டாக டிசிஷன் எடுத்து மேட்சை திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெல்லி டீமை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் அக்ரஸிவாக இருந்தாலும் அந்த ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக போயிடும் டெல்லி அணிக்கு. அதே சமயம் புதனுடைய இன்ஃப்ளூயன்ஸும் காரணமாக கேப்டன்சி டிசிஷன் மிக ஷார்ப்பாக இருக்க போகுது இன்றைக்கி நம்ம சிஎஸ்கே அணிக்கு. இங்கே தான் சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் பவுலிங் சேஞ்ச், ஃபீல்டிங் சேஞ்ச், பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் மாதிரி விஷயங்கள் சிஎஸ்கே அணியில் இன்றைக்கி பார்க்க முடியும். இதே விஷயத்தில் டெல்லி அணி கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருப்பாங்க. மொத்தத்தில் ஜோதிட கணிப்பில் என்ன தெரியுதுன்னா இன்றைக்கி நடக்க போகிற இந்த மேட்ச்சில் ஆரம்பத்தில் பேலன்ஸ்டாக இருந்தாலும் கூட மிடில் ஓவர்ஸுக்கு அப்புறமா சிஎஸ்கே அணியோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்க போகுது. குறிப்பாக இறுதி ஓவர்களில் சிஎஸ்கே அணி தான் இன்றைக்கி போட்டியில் கடைசி வரை கொண்டு போய் வெற்றி பெறப்போகுது அப்படிங்கிறது தான் ஜோதிட கணிப்புகளும் சொல்லுகிறது. ஸோ ஜோதிட கணிப்புகளும் சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக தான் இன்றைக்கி சொல்லியிருக்கு. அதே சமயம் இன்றைக்கி போட்டியில் மரணம் ஒன்று நிகழப்போகுதுன்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் என்பது எந்த ஒரு உயிரையும் குறிப்பிடலைங்க. ஆனால் இன்றைக்கி போட்டியில் ஒரு டீமுக்கு தான் இந்த சீசனோட மரணம் என்பது ஏற்பட போகுது. அதற்கு காரணம் இன்றைக்கி சிஎஸ்கே அணியும் டெல்லி அணியும் மோதுகிற போட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த போட்டியில் தோக்குற அணி கிட்டத்தட்ட இந்த சீசனில் உறுதியாக பிளே ஆஃபுக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்றைக்கி ஜோதிட கணிப்புகளில் பெரும்பாலும் பேசப்படுது. இந்தியா முழுக்க பெரும்பாலான ஜோதிடர்கள் வெளியிட்ட இந்த மேட்சோட கருத்து கணிப்புகளின்படி இன்றைக்கி மேட்ச்சில் டெல்லியும் சிஎஸ்கே அணியும் மோதுகிற மேட்ச்சில் எந்த அணி தோக்குதோ அந்த அணி இந்த சீசனில் பிளே ஆஃபுக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட பெரும்பாலான ஜோசியர்கள்ட்ட இருந்து ஒரே மாதிரியாக சொல்லப்பட்ட விஷயமாகவும் இருக்குது. ஆக இந்த போட்டியில் தோக்குற அணிக்கு இந்த சீசனோட மரணம் என்பது நிகழப்போகுது அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஜோதிட கணிப்புகளை எல்லாம் தாண்டி ஒரு அணியின் திறமையின் அடிப்படையில் தான் அந்த அணியோட வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும் என்பது தான் உண்மையான விஷயமாக இருக்கும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி நடக்க போகிற இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்பது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.